வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஐசிஐசிஐ பேங்க்ல பர்சனல் லோனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் கேட்குறாங்க, என்னென்ன டீட்டெயில் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ லோன் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்டு, அது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஐசிஐசிஐ பேங்க் இதுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ரொம்ப பரிச்சயமானது தான். இதில் லோன் வேணும் அப்படின்றது எதுக்காக நம்ம போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் சம்மந்தப்பட்டு நமக்கு வட்டி கம்மிங்க. ஆப்வியஸ்லி நமக்கு வட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனாலேயே நம்ம இதை நோக்கி ஓடலாம். அதே போல் வட்டி கம்மி, நமக்கு வந்துட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு இதில் லோன் எடுக்க போகிறோம்னா சில டாக்குமெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும். சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றதும் இவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுவும் சரியாக நம்ம பார்க்கல அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லோன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக லோன் ரிஜெக்ட் ஆகாமல் நம்மளால் லோன் அப்படின்றது எடுக்க முடியும். நம்ம எப்போவுமே சரி, ஒரு லோன் எடுக்கிறதுக்காக போகிறோம்னா முன்கூட்டியே இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்க, சிபில் ஸ்கோர் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன, நம்ம என்ன வேலை செய்யணும், மாதம் எவ்வளோ சம்பளம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனால் தான் நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும். ஏன்னா லோன் ரிஜெக்ட் ஆக நமக்கு சிபில் இம்பேக்ட் அப்படின்றது நடக்கும். சரி, இதில் ரெண்டு விதமான லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க. சேலரிடு இண்டிவிஜுவல் இவங்களுக்கும் லோன் அப்படின்றது இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல் இவங்களுக்கும் வந்துட்டு லோன் அப்படின்றது இருக்குங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு சேலரி இருக்குது. ரெண்டு விதமான லோன்ஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. இதில் சேலரி பர்சன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 வயசுலேருந்து 58 வயசுக்குள்ள இதில் ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. இந்தியன் ப்ரூஃப், அதாவது இந்தியன் ரெசிடென்சி உங்கள்கிட்ட இருந்தாலே போதுமான ஒன்று தான். சொந்த வீடு அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. லாஸ்ட் 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை உங்களுக்கு பேங்க்கில், அதாவது வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் பணம் கிரெடிட் ஆகுதுன்னா, ஸோ நாட் அ இஷ்யூ. ஸோ ஈஸியாக உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஈஸியாக லோன் அப்படின்றது கிடச்சிரும். அண்டு சேலரி ஸ்லிப் உங்களுக்கு லாஸ்ட்டு 3 மந்த்துக்கானது. இந்த கசர் இப்படி இருக்கிறதுனால நான் 8 மாதம் அப்படின்னு நினச்சிட்டேன். இதோ இப்போ உங்களுக்கு தெரியாது, அந்த கசு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து 8 மாதம் நினச்சி இதனடா புதுசாக 8 மாதம் கேட்குறாங்கன்னு யோசித்தேன். அப்புறம் வேலிடு பேன் கார்டு, ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே போல் நம்ம வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெசிடென்சி ப்ரூஃப், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சாரி இந்தியாவில் தான் இருக்கோம் அப்படின்றதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது உங்களுக்கு ஆக்சுவல் ஸோ ஆடிட்டிங் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்க்கானது இன்கம் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அண்ட் அதே போல் லேட்டஸ்ட்டாக 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது 6 மாதத்துக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அண்ட் அதே போல் வந்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருப்பீங்க, அதுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி ஆர் ஆஃபீஸ் ஓனர்ஷிப், அதாவது ஓனரோட அந்த ஆஃபீஸ் அட்ரஸு இல்லைன்னா வந்துட்டு அவங்களுடைய வீடு அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு அதனுடைய ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி ஆஃப் த பிஸ்னஸ், அதுக்கான ப்ரூஃப், பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதில் ரெண்டுத்துக்குமே இவங்க வெப்சைட்டுக்கும் மொபைலுக்கும் செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் ஒரு லோன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஸோ உங்களுடைய வந்துட்டு லோன் அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்க, உங்களுடைய பேசிக் டீட்டெயில், ஒர்க் டீட்டெயில், இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. உங்கள் அப்ளிகேஷன் லோன் அமௌண்ட் டென்யூ டேட் வரும். அப்புறம் அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் நடக்கும். கன்ஃபர்மேஷன் நடந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது அனுப்பிடுவோம், அப்படின்றது வந்து டிஸ்போசல் ஆகிடும் அப்படின்றது குறிப்பிட்டாங்க. அண்ட் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்றதுக்குள்ளே போனோம்னா ஐ மொபைல்னு சொல்லுவாங்க. இந்த ஐ மொபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம எம்பின் அப்படின்றத வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டோட வெரிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது நேவிகேட் ஆகும், அதாவது கெட் இன்ஸ்டன்ட் லோனை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேசிக் டீட்டெயில் அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணணும். உங்களுடைய அதாவது என்ன என்கொயரி இங்கே ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு, அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேலிடிட்டி பண்ணுவாங்க, டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வரும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இசைன் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போகும். இசைன் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் பேஸ்டு தான் அந்த இசைன் அப்படின்றது வரும். அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வங்கி கணக்கில் பணம் வந்துடும் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க.
அண்ட் அதே போல் நம்ம இங்கே வந்துட்டு பார்க்குற பாருங்க, நமக்கு சம்பளம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? சம்பளம் அப்படின்றது உங்களுக்கு மினிமம் ஒரு 30,000மாவது இருக்கணுங்க. உங்களுக்கு மினிமம் 30,000 சம்பளம் இருந்தால் தான் உங்களுக்கு இவங்க லோன் அப்படின்றது கொடுப்பாங்க. இதை வருஷத்துக்கு ஒரு பேக்கேஜாக கணக்கு போட்டால் நம்ம வந்துட்டு 30,000 சம்பளம் வாங்கினாலே நம்ம வருஷத்துக்கு 3,60,000 தாங்க சம்பாதிக்கிறோம். ஓகே. இது ரொம்ப வந்துட்டு இதுவா இருக்கு. வருஷ கணக்குல போட்டா ரொம்ப கம்மியா இருக்கு. மாச கணக்குல போட்டா பெரிய தொகை மாரி தெரியுது. 18,000 15,000 20,000 இதெல்லாம் தாண்டவே மாட்டேன்றாங்க ஒரு சிலருக்குலாம் சம்பளமா. சரி, ஓகே. உங்களுக்கு வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 வருஷம் மினிமம் இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதே போல் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் அங்கே கேட்ட மாதிரி தான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் அப்படின்றது 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். 23லேருந்து 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு 2 இயர்லேருந்து உங்களுக்கு 3 இயர் வரைக்கும் ஸோ பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதில் அப்ளை அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அதே போல் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் சிபில் ஸ்கோர் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சிபில் ஸ்கோர் எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் போய்ட்டு லோன் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சிபில் ஸ்கோர் 700 அபோவ் உங்களுக்கு இருந்தாலே போதுமான ஒன்று தான் இதில் லோன் அப்படின்றது வந்துட்டு கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு சிபில் ஸ்கோர் 700 இருந்தும் லோன் கொடுக்காம போகிறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் தெரியுங்களா? நம்ம வேறு ஏதாவது லோன் எடுத்து கட்டாமல் விட்டுருப்போம். அந்த லோன் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதனால் சிபில் ஸ்கோர் என்னதான் இவங்க கேட்குற அளவுக்கு இருந்தாலும் அந்த சிபில் ஸ்கோரில் எந்த இம்பேக்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு லோன் அப்படின்றது ரிஜெக்ட் அடிச்சிருவாங்க. நமக்கு இவங்க கேட்குற சிபில் ஸ்கோர் வந்துருச்சு அப்புறம் என்ன எங்களுக்கு லோன் தர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம்னா அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும், எதுவும் செட்டில்மெண்ட் போயிருக்கக்கூடாது. ஏன்னா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்துட்டு ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால இதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் ஆர்பிஐ ஒன்றும் பேங்க்கெல்லாம் 750க்கு மேலே இருந்தால் தான் லோன் தரணும், 650க்கு மேலே இருந்தால் தான் லோன் தரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஆர்பிஐலாம் ஒன்றும் போடலை. பேங்க்காக அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றத வந்துட்டு போட்டுக்கிட்டாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்பிஐக்கு கிடையாது. நல்ல சிபில் ஸ்கோர் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு பேங்க்கோட கையில் ஒப்படைச்சிட்டாங்க. அது இது எல்லாமே வந்துட்டு 750 அபோவ் அப்படின்றது பேங்க்கில் கொடுக்கறது, 600 அபோவ் அப்படின்றது வந்துட்டு அப்ளிகேஷனில் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் இவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது தான். அவங்களோட வந்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது தான். ஸோ இதிலலாம் வந்துட்டு இது கிடையாது. ஆர்பிஐலாம் இவ்வளோ இருந்தால் கொடுக்கணும், அவ்வளோ இருந்தால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களாம் எதுவுமே சொல்லல. சரி, ஓகே. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஐமொபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த லோன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில் அப்படின்றது வரும். நீங்கள் வந்து என்ஆர்ஐயாக இருந்தாலும் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படின்றது பிஸ்னஸ் லோன் எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் அதே போல் நார்மலாக நீங்கள் வந்துட்டு எந்த எமர்ஜென்சிக்கு அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இதெல்லாமே பர்சனல் லோன் கான்செப்ட் தான் வரும். ஸோ என்ன பர்பஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். ஸோ இங்கே போய்ட்டு லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பர்சனல் லோன் அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா வராது. நீங்கள் என்ன லோன் வேணும்னா இதில் மெடிக்கல் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கூட நீங்கள் பேங்க்கில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்துட்டு தனியாக அது எஜுகேஷன் லோன் அப்படின்றதுக்குள்ளே போயிடும். எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கடுத்து மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பர்சனல் லோன் கான்செப்டில் வருங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெப்சைட்டில் போய் பண்ணோம்னா இப்படி, நீங்கள் மொபைலில் போய் பண்ணோம்னா அப்படி. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.